வெள்ளியன்றும் கடும் அமளியால் லோக்சபா முடங்கியதால் உணவு பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்றுவது கேள்விக்குறியாக தொடர்கிறது. சபையில் அமளியில் ஈடுபட்ட தெலங்கானா எதிர்ப்பு எம்பிக்கள் 12 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். வெள்ளியன்று லோக்சபா கூடியதும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக சபாநாயகர் மீராகுமார் அறிவித்தார். உடனே பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான கோப்புகள் மாயமான பிரச்சினையை எழுப்பினர். அதே நேரத்தில் தெலங்கானா தனி மாநிலத்துக்கு எதிராகவும் ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு ஆதரவாகவும் கோஷங்களை முழங்கியபடி ஆந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேச உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். இதனால் கடும் அமளி ஏற்பட்டதை அடுத்து சபை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. संबंध है ये लोक संख्या के अनुसार नहीं दी जा. இப்பிரச்சனையால் அடுத்தடுத்து இருமுறை சபை ஒத்திவைக்கப்பட்டது. அமளிக்கு மத்தியில் சபை நடவடிக்கைகளுக்கு மீண்டும் மீண்டும் குந்தகம் விளைவித்து வருவதாக ஆந்திராவைச் சேர்ந்த 8 காங்கிரஸ் மற்றும் 4 தெலுங்கு தேசம் எம்பிக்களின் பெயர்களை சபாநாயகர் மீராகுமார் வாசித்தார். இதன்படி இவர்கள் கூட்டத்தொடர் முழுமைக்கும் சபையில் கலந்து கொள்ள முடியாமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். संबंध है ये लोक संख्या के अनुसार नहीं दी जा. ஆனாலும் தொடர்ந்து அந்த எம்பிக்கள் கோஷங்களை முழங்கியதால் சபையை நாள் முழுக்க ஒத்திவைப்பதாக மீராகுமார் அறிவித்தார். சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள எம்பிக்கள் 12 பேரும் கடலோர ஆந்திரா, ராயலசீமா மண்டலங்களைச் சேர்ந்தவர்கள். பார்லிமென்ட் கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்து லோக்சபாவில் முக்கிய அலுவல்கள் எடுத்துக் கொள்ள முடியாத நிலை நீடிக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் உணவு பாதுகாப்பு மசோதாவை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தீவிரமாக உள்ளது. ஆனால் இம்மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களும் நிறைவேற்றப்படுவது கேள்விக்குறியாக தொடர்கிறது. இந்நிலையில் தெலங்கானா எதிர்ப்பு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதால் சபை சுமூகமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இவர்களின் சஸ்பெண்ட் தீர்மானத்துக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் இது இன்னொரு பிரச்சனையாக எழக்கூடும் என்று கருதப்படுகிறது.